ஒண்ணுக்காகவும் நீங்க உண்டாக்கப்படலைங்க. இது ஒண்ணுக்காக தாங்க நீங்க உண்டாக்கப்பட்டீங்க. இந்த உலகத்திலே நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். அதெல்லாம் அடுத்து உலகத்துக்கு உண்டான காரியங்கள், அவைகள் எல்லாம் உலகத்துக்கு உண்டானவைகள். இதை செய்துவிட்டு அதை செய்யுங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால தான் நம்மளால ஸ்பிரிச்சுவலுக்கு நம்மளால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல, ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல, விவிலியத்துக்கு நம்மளால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிற எவ்வளவு நாட்கள்ங்க இந்த உலகம், எவ்வளவு நாட்கள்ங்க இந்த உலகம். ஆண்டவருக்கு ஒரு 1000 வருடங்கள் ஒரு நாளை போல, 1000 வருடங்கள் ஒரு நாளை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கணக்குல. அப்போ நாம் வாழ்கிற 60 வயதா இருக்கட்டும், 70 வயதா இருக்கட்டும், 80 வயதா இருக்கட்டும், எம்மாத்திரம் 1000 வருடங்களே ஒரு நாள் போலன்னா அப்ப 80 வருடங்கள் எத்தனை மணி நேரம் ஆண்டவருடைய பார்வையில் நம்மளுடைய வாழ்க்கை? யோசித்து பாருங்கள். இதற்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்தியமான வாழ்க்கை. அதை குறித்து நமக்கு நம்பிக்கை இல்லை, நாம நம்பல இல்ல தானே? இந்த வாழ்க்கையை தான் பார்க்கிறோம். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கே எல்லாம் கை தட்டுறாங்க, சந்தோஷமா கை தட்டுறாங்க. அது இல்லைங்க. ஒவ்வொரு வருஷம் நீங்க ஒவ்வொரு வருடத்தை கடக்கும் போது நீங்க மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதை நினைக்கிறார்களா யாராவது? மரணத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். நம் வாழ்நாளிலே ஒரு வருடம் குறைந்து போயிடுத்துங்க, ஒரு வருடம் குறைஞ்சு போச்சுங்க. அதாங்க உண்மை. ஆமா, நமக்கு தெரியுமா? நம் பிறந்த நாள் நமக்கு தெரியும், மற்ற எல்லா திருவருட்சாதனங்கள் பெற்ற நாள் எல்லாம் நமக்கு தெரியும். நாம் என்னைக்கு இறப்போம் என்று நமக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அதையும் அவர் அறிவிப்பார். தயாராயிரு, கெட் ரெடின்னு சொல்வாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் என்றைக்கு மறிக்க போகிறார்கள் என்று முன்னாடியே அவங்களுக்கு எல்லாம் அறிவிப்பு வந்துடும். அவங்க தயாராகிடுவாங்க. அவர் பிள்ளைகளை அவர் தயார்படுத்தி விடுவார். அவர் பிள்ளைகளுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். அவருடைய இறைவாக்கினர்களுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். அதனால நாம் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, சாவை கண்டு நம்ம ஏங்க பயப்படணும்? நமக்கு பயமே தேவையில்லை. ஏன்? சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு உயிர், ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. பவுல் சொன்னது. நாம் சரீர கண்கள் இப்படி மூடப்பட்டா அடுத்த சனம் நம்மளுடைய ஆன்மாவின் கண்கள் திறக்கப்படும், ஆவியின் கண்கள் திறக்கப்படும். நம்ம கிளம்பி நேரம் ஆண்டவரை பார்ப்போம் என்று விசுவாச கண்களினாலே நாம் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாச கண்களினாலே அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம், அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் நாம் அவரை தரிசிப்போம், முகமுகமாய் அவரை பார்த்து பேசுவோம். அந்நிய கண்கள் அல்லங்க, நம் சொந்த கண்களிலே நாம் பார்ப்போம். நம் ஆன்மாவின் கண்களில் அவரை பார்ப்போம், ஆன்மாவின் கண்களில் அவரை பார்ப்போம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்படி என்னங்க பண்ண முடியும்? அந்த மரணத்தால இந்த மரணத்தால என்ன பண்ண முடியும்? சாவை கண்டு சாவுதான் நம்மளை பார்த்து பயப்படணும், நாம் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மரணத்தின் மேல் எனக்கு பயமே இல்லை. எனக்கு பயம் இல்லை, மரணத்தை குறித்து எனக்கு பயமே இல்லை. எஸ், அது எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவர்களுக்கு அந்த ஆதாயம், எனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் அந்த ஆதாயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, உண்மைங்க. அது நம்மள ஒண்ணு செய்ய முடியாது. அவன் தோற்று போனவன் சிங்கத்தை போலதான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் சிங்கம் சொல்லப்படல. சிங்கம் யார் தெரியுங்களா? யூத ராஜ சிங்கம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ராஜ சிங்கம். அவன் சிங்கத்தை போல கர்ஜிப்பான், அவ்வளவுதான். ஆனா அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தை குறித்து நான் சொன்னது போல பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரம் கடந்து கொண்டே போகிறது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த 2 வார்த்தைகளை கொடுத்தார்.
அதில் ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.